to dot map curly braceக்குள்ள இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். copy just paste. நல்ல மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜீரோக்கு வந்து நோக்கு வந்து என்ன போடுவோம்னா 1 போட்டுக்கலாம். ஒன் 0 எஸ் உங்கள் தப்பு பண்ணிட்டு பாருங்க. இங்கேயும் 0 போட்டுக்கலாம். 1 1 ஓகே ரைட். இந்த லைனை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. வேறு என்னென்ன இருக்குது? பிளேஸ்டு மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் நான். df of பிளேஸ்டு காப்பி பண்ணிக்கிறேன் நான். ரைட், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நீங்களே கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் மறக்காதீங்க. இதெல்லாம் இது மறந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே எஸ் நோ மட்டும்தான், 2 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து எஸ் நோன்றதை மட்டும்தான் மாற்ற போகிறோம். காப்பி ஜஸ்ட் பேஸ்ட் ஈக்குவல் டு ஜஸ்ட் பேஸ்ட் டாட் மேப். மறுபடியும் 3 கொடுத்துட்டேன், சாரி. parenthesisக்குள்ள ஒரு curly brace. நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். வேறு எங்கேயா மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த எஸ் நோன்றதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் நான். எஸ்ஸுக்கு வந்து 1, நோக்கு வந்து 0. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிறேன். நான் அங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சிஸ் காலம் ரைட். எஸ், எல்லாமே ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து df of d type பார்க்கலாம். df of d type int float willing to relocate. Just copy df of நமக்கு ஃப்ளோட்டு இன்ட்டுன்னு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு வந்துட்டோமா வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்த கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மாற்றணும். அப்போ தான் எந்த எரர் எல்லாம் வராது. ஜஸ்ட் ஈக்குவல் ஜஸ்ட் அதை யூனிக் போட்டுக்கலாம். இதுலேயும் எஸ்னோ தான் இருக்குது. முன்ன மாற்றின மாதிரி தான். ஜஸ்ட் காப்பி ஜஸ்ட் பேஸ்ட் ஈக்குவல் டு பேஸ்ட் டாட் மேப் curly braceக்குள்ள
சாரி parenthesisக்குள்ள curly brace இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பேஸ்ட் 0 இந்த இடத்துல வந்து 0ன்னு கொடுத்துக்கலாம். அங்கே வந்து 1 0 1 ஓகே. ரன் பண்ணிக்கலாம். இது ரன் ஆயிடுச்சு. வேறு என்ன ஸ்ட்ரிங்கில் இருக்குன்ட்டுனா மந்த் டியூரேஷன் முன்ன பார்த்து மந்த் டியூரேஷன் வந்து நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ண போகிறோம். Now going to solve this unique யூனிக்ன்றது இதெல்லாம் 12 சம்திங் லைக் தட் இப்படி இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போன ப்ராஜெக்டில் பண்ண மாதிரி பண்ணலாம். இந்த எரர் இது மாதிரி பண்ணுவோம். ஜஸ்ட் காப்பி ஜஸ்ட் நான் பேஸ்டிங்க ஈக்குவல் டு ஒரு parenthesis சாரி வாய் வளருது ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்குல்ல. டாட் எஸ்டிஆர் நம்ம போன ப்ராஜெக்டில் இப்போ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். திஸ் மெத்தட் will not work. ஓகே pd டாட் to numeric ஓகே ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. எதை வந்து நம்ம மாற்ற போகிறோம், இதை தான் மாற்ற போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எரர் அந்த திஸ் இது ரன் பண்ணிப்போம். எஸ் ரன் ஆகிடுச்சு. இப்போ df ஆஃப் d டைப்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குள்ளேயே போயிடலாம். எஸ் we cleaned all the datas. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்ட்டா null characters இருக்கான்னு பார்க்க போகிறோம். df of that is null sum dot sum ஓகே. இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் df of is n போடுவோம். is n is நல்ல ஒன்று தான். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னா ஜஸ்ட் நேற்று என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். போன ப்ராஜெக்ட்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அது ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா போன ப்ராஜெக்டில் என்ன பண்ணோமோ அதை தான் பண்ண போகிறோம். எஸ் இந்தாங்க பாருங்கள், இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த இடத்த தான் நம்ம வந்து அந்த இடத்துல பண்ண போகிறோம். போன ப்ராஜெக்டில் என்ன பண்ணோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலம் எல்லாம் ஒரு இதில் இது பண்ணிட்டோம். போன ப்ராஜெக்டில் என்ன பண்ணோமோ அதையே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மெத்தட் பண்ணோம்னா அப்புறம் புரியாது. ஜஸ்ட் நம்ம எல்லாம் ஒரே மெத்தடாக பண்ணிக்கலாம். இட் வில் ஈஸி ஃபார் யூ அண்ட் மீ. ஓகே ஜஸ்ட் நான் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஜஸ்ட் காப்பி ஐம் கோயிங் டு பேஸ்ட் ஹியர். பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி numeric காலம் வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி df of columns போட்டுக்கலாம். df of columns இந்த இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஈக்குவல் டு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரைட் போன ப்ராஜெக்டில் இதுதானே பண்ணோம்.
வேறு எதாவது எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த இதை தான் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இங்கே ஒரு ஈக்குவல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ரைட். இந்த லைனை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இந்த லைனையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். df of head of 10 கொடுக்கலாம். எஸ், எல்லாமே நம்பராக மாறிடுச்சு. இப்போ வந்து மாடல் க்ரியேஷனுக்குள்ளே போயிடலாம். நோ ப்ராப்ளம். எதுக்குன்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாமா? d types எஸ் இன்ட்டு float into float இப்படி தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம மாடல் க்ரியேஷன் கொடுக்கலாம். மாடல் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்? ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸும் ஒய்யும் கொடுப்போம். ஓகே, நமக்கு வந்து இதுதான் ஒய். காப்பி எக்ஸ் ஈக்குவல் டு df of dot drop column axis எஸ், இதை ரன் பண்ணிக்கிறோம். இது ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒயில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா y ஈக்குவல் டு df of place to கொடுக்க போகிறோம். எஸ், இது ரன் ஆயிரும். எஸ், மாடல் டாட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? மாடல் டாட் ஃபிட். ஓகே, ஃபிட் எக்ஸ் ஒய். மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஓகே, பர்ஃபெக்ட் குட்டி, பர்ஃபெக்ட். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? மாடல் டாட் ப்ரெடிக்ட் கொடுக்க போகிறோம். மாடல் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட். எஸ், எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து df of columns போட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட், புதுசாக ஒரு நியூ மெம்பர் இது பண்ணலாம். காலம்ஸ் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? நியூ மெம்பர்னு கொடுத்துக்கலாம். நியூ மெம்பர் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு df dot data frame. இந்த இதை மட்டும் அப்படி காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் வந்து CGPA எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் நாங்கள் வந்து ஒரு df dot head போட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைமை மிச்சம் பண்ணும். பாருங்கள், CGPA ஃபஸ்ட்டு வந்து நான் போட போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 போட்டுக்கிறேன். ஓகே, 6.11. ஓகே, என்னோட 10% வந்து பார்த்தீங்கன்னா 70. அடுத்து வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 70.3 அந்த இதில் தான் வரும். இதில் வந்து 65.5. எனக்கு வந்து பெருசாக எதுவும் அறிவு இல்லை, அதனால் நான் வந்து 0 போட்டுக்கிறேன். அட்டவணை ஜஸ்ட் நம்ம டெய்லியும் காலேஜ் போகிறதுனால 80.6% போட்டுக்கலாம். ஸ்கில் லெவலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்கில் லெவலாக நான் வந்து என்ன லெவலில் இருப்பேன்? பிகினர் லெவலாக நான் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் போட்டுக்கிறேன். சர்டிஃபிகேஷனில் நான் 0 போட்டுக்கிறேன். என்கிட்ட பெருசாக எந்த சர்டிஃபிகேஷனும் இல்லைன்னா. கோடிங் ஸ்கோர் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 200 போட்டுக்கிறேன். இன்டர்ன்ஷிப் நான் எத்தனை இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 போட்டுக்கிறேன்.
internship 2 projects 2 project complexity. நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் 1னா ஸ்கில் இருக்குது, 0னா ஸ்கில் இல்லை. எஸ்கியூவில் வந்து நமக்கு ஸ்கில் இருக்குது. ஜஸ்ட் 1 பண்ணோம், நான் எரர் வந்துடும். ஓகே, பைத்தான்லேயும் நமக்கு வந்து ஸ்கில் இருக்குது, எம்எல்ல ஸ்கில் இருக்குது, ஜாவாவில் 0, டேட்டா அனாலிசிஸில் 1, டிஎஸ்எல்ல 0, க்ளவுடில் 0, C++ல 0, ஏஐயில் 1, பேசிக் நாலேஜ் இருக்குது நமக்கு 0 கொடுத்தாச்சு. SQL, Python 1, ஜாவாவில் 0, just DSL 0, cloud 0, C++ 0, AI 1. இந்த பிளேஸ்டுன்றதை வந்து நம்ம எடுத்துடணும், ஏன்னா திஸ் இஸ் ஆர் டார்கெட் காலம். எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து 6.2 போட்டுக்கிறேன். ரீலொகேட்டிங் வந்து எஸ்3 2 தான் இருக்கும், 0 கொடுத்துக்கிறேன். ப்ரிஃபர்டு டொமைன் வந்து ஐடிக்கு 1 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். மாக் இன்டர்வியூ வந்து 2 கொடுத்துக்கிறேன். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணனா இல்லையா 1 கொடுத்துக்கிறேன். காலேஜ் டயர் வந்து நான் வந்து 3rd டயர் காலேஜில் படிக்கிறேன். லீடர்ஷிப் எஸ், ஆப்டிடியூட் ஸ்கோர் ஒரு 50 போட்டுக்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கோர் வந்து ஒரு 45. ப்ராஜெக்ட் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு வந்து நான் வந்து 1-2 போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு வருது. இன்வாலிட் சின்டாக்ஸ் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நம்ம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணுவோம். இப்போ கமான் செக் பண்ணலாம். இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு இது தப்பு பண்ணியிருக்கேன். does not match ன்னு வருது. ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து நான் பார்ப்போம்.
again error வருது. ஜஸ்ட் நான் வந்து உங்கள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் கோட்ஸ் நான் போடக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். நான் அது வந்து நான் கோலம் விட்டுட்டேன். ஓகே, everything perfect. Just execute. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நியூ ப்ரிடிக்ஷன் போட்டுக்கலாம். ப்ரிடிக்ஷன் equal to model dot predict new std. ஓகே, இது என்ன ஆகிடுச்சு. இப்போ வந்து if prediction double equal to 0, நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கிறேன். ஒரு டைமு பிளேஸ்க்கு நான் கொடுத்தேன்ட்டு இங்கே வந்து எஸ்னா டபுள் ஈக்குவல் டு 1னா ஐ பிளேஸ்ட், டபுள் ஈக்குவல் டு 1னா print I placed. இன்டென்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. else better luck next time program, better luck next time. இப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் போயிடலாம். இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா நான் பிளேஸ்ட், அப்படி 1ன்னு வரலன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இப்போ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இந்த இன்புட்டால் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன், என்னால் பிளேஸ் ஆக முடியாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மோர் எம்எல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.